ஆத்ம வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு உரை விளக்க நூல், பதஞ்சலி யோக சூத்திரம். அதாவது நான் உரை விளக்க நூல்கள் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, எந்த ஒரு உரை விளக்க நூல்களும் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா அதை படித்தோம்னா அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கும். ஆனால் இதை எழுதக்கூடிய அந்த குருவோட ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு மானசீகமான ஒரு தொடர்பு இருக்கும். ஐயா, நீங்கள் இது வரைக்கும் உரை விளக்க நூல்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் நான் வேற ஒரு கோணத்தில். ஏன்னா நம்மளுடைய பயணம் என்னன்னா ஆத்ம ஞானம். அதனுடைய சாதனை அப்படிங்கிறது யோக மார்க்கம். ஞானம் அடைகிறோம், சரியை கிரியை யோகம் அப்படிங்கிறது 3 செயல்முறை பயிற்சி. அப்போ இந்த செயல்முறை பயிற்சியில யோக மார்க்கம் ரொம்ப முக்கியமானது, 8 அங்கங்களை உடையது. ஏன்னா சமாதி நிலைக்கு நான் போனேன். அப்ப நான் இந்த ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த யோக விளக்கத்தை நான் எழுதணும். வெறும் யோகமாக தனியா பிரிச்சு இயம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானத்துக்கு நான் விளக்க உரை எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது. இது வேற ஒரு புதிய கோணத்துல இருக்கணும் அப்படிங்கிறத சங்கல்பமாக எடுத்துக்கிட்டு பதஞ்சலி முனிவருடைய அருளாசிகளை பெற்று இந்த நூலை நான் எழுத ஆரம்பிச்சது. 1030 பக்கத்துக்கு மேல இருக்குது. 196 சூத்திரங்கள் தான். சூத்திரம்னா உங்களுக்கு தெரியும், யோக சித்தி விருத்தி நிரோதக, அவ்வளவுதான் ஒரு சூத்திரம். அப்படின்னா ஒரு 10 பக்கத்துல 196 ஸ்லோகத்தையும் எழுதிடலாம் இல்லையா? அப்ப நம்ம 1000 பக்கங்களுக்கு மேல இதுக்கு விளக்க உரை எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அதை ரசிச்சு எவ்வளவு ஞானத்தை இது உள்ளார கொடுத்துருப்போன்னு பாருங்க. சித்த விருத்தி நிரோதக, அவ்வளவுதான் ஒரு 20 பக்கத்துக்கு விளக்கம் இருக்குது. இந்த சித்த விருத்தி நிரோதக அப்படிங்கிறது தான் நம்ம சித்த நிர்விகல்ப தியானம்னு ஒரு நுட்பம் கொடுத்துருக்கோம் பாருங்க. நம்ம குருமகரிஷி ஆப்ல கூட நீங்க அதை கட்டணம் இல்லாம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றோம் பாருங்க. அந்த தியான நுட்பங்கள்லாம் கூட இதுல இருந்து, இந்த சித்த விருத்தி நிரோதக அப்படிங்கக்கூடிய வார்த்தையிலேருந்து வந்ததுதான். சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம், இந்த 4 பாதங்களுக்கும் அருமையான விளக்கம். யாரெல்லாம் யோகம் சார்ந்து பயணம் செய்றீங்களோ, யாரெல்லாம் ஆத்ம ஞானம் அல்லது முக்தியை நோக்கி பயணம் செய்றீங்களோ, யாரெல்லாம் ஆன்மீக நிலையில பயணம் செய்றீங்களோ கண்டிப்பாக இதை படிக்கணும். எவ்வளவோ நூல்கள் படிச்சிருப்பீங்க. யோக சூத்திரத்துக்கு பல்வேறு ஆசிரியர்கள் உரை விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. நீங்க அந்த நூலெல்லாம் படிச்சுட்டு கூட இந்த நூலை படிங்க. இது வேற ஒரு கோணத்தை உங்களுக்கு சொல்லும். அது இந்த பாதையே வேற மாதிரி இருக்கும். ஓ, இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற இது எழுதுனதுக்கு அப்புறம் நான் சில நூல்களை படிச்சேன். பட் அப்ப ஒரு திருப்தியா இருந்துச்சு. நான் என்னுடைய பிரார்த்தனை வீண் போகல, என்னை பதஞ்சலி மிக சிறப்பா வழி நடத்தியிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அந்த புத்தகத்துல இல்லாத பல விஷயங்களை இது நம்ம கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு வார்த்தையும் வேற ஒரு அர்த்தத்துல நம்ம கொடுத்திருக்கோம். ஒரு அர்த்தம் மாறிச்சுன்னா புத்தகத்தினுடைய எல்லா பக்கங்களும் மாறும். அது புத்தகம் எழுதக்கூடியவர்களுக்கு தெரியும். நான் முதல் வார்த்தையிலிருந்து முதல் வரியிலிருந்து அந்த கோணத்தை மாத்திருங்க. அப்ப கடைசி வரைக்கும் ஆன்மீகத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய பரமுக்தியை ஒவ்வொரு சாதகரும் அடையணும்னா இந்த நூலை படிக்கும் போது அதை அடைஞ்சிட முடியும். அவ்வளவு செயல்முறை பயிற்சிகளோடு இது உள்ளார இருக்கு. அடியனுடைய அன்பு ஆசீர்வாதங்கள். இந்த நூல் கண்டிப்பாக உங்க கையில இருக்கணும்.